சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கோவிந்தன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு ஆதிச்சநல்லூர் என்ற கிராமம். இந்த ஊரின் உண்மையான பெயர் ஆதி செந்நெல்லூர். ஆதி கூட்டல் செந்நெல் கூட்டல் ஊர். செந்நெல் விளையும் பூமின்னு இதற்கு பொருள். திருநெல்வேலி மட்டுமென்ன, நெற்பயிரால் சூழப்பட்ட ஊர் தான் திருநெல்வேலி. இந்த ஊரின் முக்கிய கடவுள் நெல்லையப்பர். நம்முடைய முன்னோர்கள் பண்டைய தமிழர்களின் கலாச்சாரங்களும் விழாக்களும் அரிசியை மையப்படுத்தியே இருந்திருக்கு. சிலப்பதிகாரம் சொல்லும் இந்திர விழாவும் தை மாத மகர சங்கராந்தி என்று நாம படைக்கிற பொங்கலும் நெல் விளைச்சலை கொண்டாடும் பண்டிகைகள் தான். திருமணங்களில் மணமக்களை வாழ்த்த அட்சதையா போடுறது அரிசி தானே. இன்னைக்கு நாம் சொல்கிற ஆடுதுறை நெல் ரகங்கள், கோயமுத்தூர் ரகங்கள், ஐயார் ரகங்கள் தவிர அந்த காலத்தில் மூங்கில் அரிசி முதல் யானையை மறைக்கும் அளவு உயரம் வளரும் மலை நெல், யானை நெல்னு பல ரகங்கள் இருந்திருக்கு. உலகமெங்கும் பேசப்படும் அரிசி வகைகளான கருப்பு, சிவப்பு, வெள்ளை ரகங்கள் நம்ம தமிழகத்தில் விளைந்திருக்கு. 1528ஆம் வருடத்திய பழனி செப்பு பட்டயத்தில் சுமார் 12,000 வகை நெற்பயிர்கள் இருந்திருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் சுமார் 100 வகைகள் முக்கியமானவை. அந்த 100ல் கருப்பு, சிவப்பு, வெள்ளைன்னு 3 ஆகி கடைசியில் வெள்ளைன்னு ஒன்று மட்டும் இப்போ பேசப்படுது. கோவிந்தன் ஐயா, அரிசிங்கிறது நமது வாழ்க்கையோடு ஒன்றிவிட்ட உணவு தானியங்கிறதுக்கு மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. இவ்வருடம் இயற்கை நமக்கு கை கொடுத்ததுனால நெல் விளைச்சல் பரவாயில்ல ஓரளவுக்கு. இவ்வருடம் தண்ணி ஓரளவுக்கு இருக்கிறதுனால, அணைகள்லையும் தண்ணி தேக்கி வச்சிருக்கிறதுனால சில விவசாயிகள் இப்போ நெல் சாகுபடி செய்கிறாங்க. வாய்ப்பும் வசதியும் இருந்தா நெல் சாகுபடி செய்யலாம். கோடையை சமாளிக்கும் திறன் இருக்கணும். இப்போ நவரை பட்டம், அதாவது கோடையில் நெல் சாகுபடி செய்யும் காலம். சில பேர் முன்பட்ட குறுவைக்கு தயாராகிறாங்க. இந்த பருவத்தில் குறுகிய கால நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். கோவிந்தன் ஐயா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கி, ஆவுடையார் கோவில், மணமேல்குடி பகுதிகள் நெல் சாகுபடிக்கு உகந்த பகுதிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவ்வளவு நெல் சாகுபடியான்னு கூட ஒரு கேள்வி கேட்கலாம். கிட்டத்தட்ட காவிரி பாசன பகுதின்னு சொல்லக்கூடிய வட்டாரங்கள் இவை. பொதுவாக நதி பாயும் பகுதிகளில் தான் நமது கலாச்சாரம் பண்பாடுலாம் சேர்ந்து வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. எல்லாம் எல்லா பகுதிகளிலையும் வளருது, வீழுது. வளர்ச்சியும் வீழ்ச்சியும் நமது கையில் தான் இருக்குது. நமது மனம்தான் காரணம். உயர்ந்த மனம் படைத்தவர்களாக நாமளும் இருக்கணும், நமது சந்ததியினரும் இருக்கணும். ஒரு முறை தந்தை பெரியாரை பார்க்க ராஜகோபாலாச்சாரியார் வந்திருக்கார். ராஜாஜி காலை கடன்கள்லாம் முடிச்சிட்டு குளிச்சுட்டு வந்த உடனே பெரியார் அவருக்கு திருநீர் குங்குமம் கொடுத்தாராம். ராஜாஜி பெரியாரை பார்த்துட்டு புறப்பட்டவுடன் உடனிருந்தவர்கள் பெரியார்கிட்ட, என்னங்கய்யா நீங்கள் போய் திருநீர் குங்குமம்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர், ராஜாஜி அவர்கள் நமது விருந்தினர், அவருக்கு பிடித்ததை செய்து மகிழ்ச்சியோடு அனுப்பி வைப்பது நமது கடமை. நாம தானே நாத்திகர், அவர் இல்லையே அப்படின்னு பெருந்தன்மையோடு சொன்னாராம். பள்ளி படிப்பை கூட தாண்டாத தந்தை பெரியார். இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.